ஜாதகங்களாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு சுபகாரியங்கள், மங்களங்கள், கல்யாணங்கள் போன்றெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய உண்டு. ஆக அவங்களும் கொஞ்சம் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம். அதை விட நல்ல பலனை துலா ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துல சனி பகவானும் வரப்போகிறாரு. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சனி பகவான் அவருக்கு 6ஆம் இடத்துல இருப்பார் துலா ராசிக்கு. மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருப்பார். 2 முக்கியமான கிரகங்களும் அற்புதமான இடத்துல வரப்போகிற காரணத்தினால ஒரு பக்கம் ராகு கேது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் கூட எல்லாத்துலேயும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருப்பார். பல பாக்கியங்களையோ, பயணங்களையோ, சுபகாரியங்களையும், யோகங்களையும் தரக்கூடியவராக குரு பகவான் இருப்பார். ஆக துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேறு 2 பேருக்கு சுமாரான பலனை தரும். அது என்ன சுமாரான? கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். ஆனால் 7.5 சனி இருக்கும். நிவர்த்தி நல்லா கொடுத்துருக்கோம். 7.5 சனிலேருந்து நிவர்த்தி நல்லா கொடுக்கும். முன்னேற்றமான பாதைக்கு போக போகிறோங்கிற நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன் தான். இருந்தால் கூட அந்த 7.5 முழுசாக முடியாததுனால கொஞ்சம் அந்த நல்ல பலனில் கொஞ்சம் குறைவாக கொடுத்து, ஆனாலும் நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் குரு பகவான். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். 11ல் குரு வந்துட்டார், அமோகமாக இருக்குமா அப்படின்னாக்கா சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலருக்கு நன்மைகளை கொடுப்பாங்க, சிலருக்கு அஷ்டம சனி வேலை செய்யுங்க. சிலருக்கு அஷ்டம சனி, சிலருக்கு 11ல் குரு. ஆக கலந்த பலன்கள் தான் கிடைக்கும். அந்த கலந்த பலன்கள் யாருக்கு அதிகம் செய்யணும்? யாரோட தசாபுத்திகள், யாரோட ஜாதகத்தில் தசாபுத்தி பலமாக இருக்கிறதோ, நல்ல சுபமாக இருக்கிறதோ, அவர்களுக்கு குருவோட நன்மைகளை அதிகம் பெறக்கூடியவர்களாக இருப்பாருங்க. இப்போ நடப்பு தசாபுத்தி, அந்த சிம்மராசிகளுக்கு நடக்கிற தசாபுத்தி அவங்களோட சொந்த ஜாதகத்தின்படி பாதகமான சூழ்நிலையில் இருந்தால் அஷ்டமத்து சனி தான் வேலை செய்யும். குரு பகவான் அவ்வளோ வேலை செய்ய முடியாது. ஆக இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து நன்மைகளாக தீமைகளான்ற மாதிரி கலந்துருக்கும். ஸோ 50-50 தான் இருக்கும். 5 பேருக்கு குருபலன் வரும். அதில் 3 பேருக்கு அமோகமான பலன் கிடைக்கும். யாராருக்கு? ரிஷபத்துக்கு, அப்புறம் துலா ராசிக்கு, தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறமா ஒரு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல பலன் அப்படிங்கிற வரைக்கும் கும்பத்துக்கு கொடுக்கும். சிம்மத்துக்கு நல்ல பலனா அல்லது கலந்த பலனா அப்படின்றது அவங்களோட சொந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். அதே நேரத்தில்